எல்லோருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகா அவதார் ஃபவுண்டேஷன் நடத்தி கொண்டு வரும் இந்த தியான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் எல்லோரையும் வருகின்ற வரவேற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த பழனிப்பன் சாருக்கும் மகா அவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இங்கு வந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மாயாஜாலம் பகுதி 2 அபேண்டன்ஸ். அப்படின்றால் என்ன? வளமை, அபரிதம், நன்றி சொல்லுதல் அப்படின்னு தான் சொல்லலாம். மேலும் அதிகமாக இருக்கிறது, நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அபேண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நமக்கு நிறைய பேரோட கருத்து என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய சொத்து, நமக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் கூட சொல்லலாம். அதாவது நிறைய சோஃபா, நிறைய கட்டில், நிறைய வீடு, நிறைய அந்த மாதிரி இருக்கிறத கூட ஒரு அபேண்டன்ஸ், பெரிய சொத்துக்காரம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம். அதே போல அவங்க வசதியான வாழ்க்கை நிறைய வண்டி வாகன வசதிகள்லாம் வச்சுட்டு இருக்காங்கனாலும் அபேண்டன்ஸ் நல்லா நிறைய வச்சிருக்காங்க. இவையெல்லாம் எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்த்தா சோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட்ஸ் அல்லது சோர்ஸ் ஆஃப் அபேண்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை நம்ம இன்னும் அதிகப்படுத்தி அதாவது இதை தக்க வச்சுக்கணும். ரெண்டாவது இதை அதிகப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு 7 வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. முதலாக நாம குருஜி சொன்னது போல என்னென்றால் ஆனாபானாசதி தியானம் தான். இதுதான் அபேண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பத்ரிஜி என்ன சொல்றாங்கன்னா ஆனாபானசதி தியானம். ஆனா இது பாலி லாங்குவேஜ். இது புத்தர் அவர் தன்னுடைய கடைசி 8வது வருடத்து காலத்துல அவங்க சொல்றது. அந்த 8வது வருடத்து காலத்துல சொல்லும்போது அவரு இந்த ஆனாபானசதி தியானத்தை செய்யுங்க, நமக்கு வாழ்க்கையில நிம்மதி, சௌகரியம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால அவர் சொன்னதை நம்ம 2500 வருடங்களுக்கு அப்புறம் நம்ம பத்ரிஜி அவர்கள் தெளிந்து அதை தேர்ந்தெடுத்து நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த இதுன்னா ஆனாபானசதின்னா உள்மூச்சு, வெளிமூச்சு, அதை நம்ம அதனுடன் இணைந்திருத்தல். அதுதான் சரி. மனசுலோனே நோட்டிலோனே மௌனமும், மனசுலோனே சூன்யமும், தானி பேரு தியானமும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னன்னா நம்ம மௌனமா இருக்கணும். அதே போல மனசை நம்ம சூன்யமா வச்சுக்கிட்டா அது பேரு தியானம் சொல்றாங்க. அந்த தியானத்தை நம்ம சரியா செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த அபேண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பின்னால பாத்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் நமக்கு சௌகரியத்தை கொடுத்தாலுமே அது சந்தோஷத்தை கொடுத்தது. அது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. நம்ம தியானம் செய்யறது தான் நிரந்தரமான சந்தோஷம். எப்பயும் நம்ம சுகமாக இருக்கணும், எப்பயும் நம்ம நல்லா இருக்கணும், மற்றவர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு தத்துவம் என்னன்னா இந்த ஆனாபானசதி தியானம் தான் அப்படின்றார். முதன்மையான ஒருவர் தன் வாழ்க்கையில எப்படி செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஸ்பிரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. என்ன இந்த புக் ஆஃப் ஆத்தர் என்ன, அந்த புக் எழுதுனவர் டோர்கன் சொல்றாரு. டோர்கன் அவர் சொல்றது, அவர் செல்வ செழிப்போடு இருக்கணும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக கொள்கைகள் தான் காரணங்கிறார். இது நாம பத்ரிஜி சொல்றாரு. அதே போல வெளிநாட்டுல சொன்னாங்க அதுக்கு அதுக்கு கொஞ்சம் மதிப்பு ஜாஸ்தி இல்லையா. இந்த ஆத்தர் வெளிநாட்டுக்காரர், அவரு தான் சொல்றாரு இந்த ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண நம்மளுடைய அந்த அபேண்டன்ஸ்ங்கிறது, அந்த சொத்து, மெட்டீரியலிஸ்டிக் சொத்து ஆட்டோமேட்டிக் நம்ம பின்னால வரும், நம்மள இது பண்ணிக்கும் அப்படிங்கிறார். அதை தன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ அது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எல்லாமே இருக்கும். அது நம்ம சொல்லும் போது அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனாபானசதியில 18 கொள்கைகள் நம்ம பத்ரிஜி சொல்லி இருக்கிறாரு. தினமும் 3 மணி நேரம் தியானம் பண்ணணும், 2 மணி நேரம் புத்தகங்களை படிக்கணும், 1 மணி நேரம் சத்சங்கம் செய்யணும். அதே மாதிரி நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ ஜட்ஜ்மெண்ட், நோ கம்பேரிசன் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம அதே மாதிரி
வாக்ஷேத்ரால நிறைய சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி எந்த நேரத்துல பேசணும், எந்த நேரத்துல பேசக்கூடாது, எது கொண்டு வரணும், எது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும். அதான் வருமுன் காக்கணும். எல்லாமே வந்து நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படின்னு சொல்றாரு. நோ டாக்டர் தேவையில்லைங்கிறார். உடம்பே ஆரோக்கியமா இருக்கும், எதுக்கு உங்களுக்கு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதெல்லாம் செய்யணும். அப்போ அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு அபேண்டன்ஸ் கிடைக்குது. எண்ணங்கள் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ப்ராஸ்பரிட்டி, அதாவது செல்வ செழிப்போடு இருக்க முடியும் என்பதை டோர்க்கம் சொல்லியிருக்கிறார். சரி, அப்போ நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா ஆன்மீக ஞானம். சரி, நம்ம ஆன்மீக ஞானம் எதுல இருந்து கிடைக்கும்? நிறைய ஞானத்தை இந்த மாதிரி சத்சங்கத்துல கலந்துக்கிறதும், நிறைய புக்ஸ் படிக்கிறதுனாலையும், அதே மாதிரி இப்போ டிசம்பர் 4, 5, 6, 7 தேதியில் நடக்கக்கூடிய தியான மகா யஜ்ஞத்துல கலந்துக்கிறதுனாலையும், அங்க வரக்கூடிய சீனியர் லீடர்ஸ் பேசக்கூடிய சொற்பொழிகள்லாம் காதுல கேட்கறதுனாலையும், அங்க வரக்கூடிய சீனியர் மெம்பர்ஸ் அவங்க வந்து சொல்லக்கூடிய சீனியர் மாஸ்டர் சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் அதெல்லாம் கேட்கறதுனாலையும் நமக்கு ஆன்மீக ஞானம் வரும். ஒவ்வொரு நாளுமே நம்ம நிறைய ஞானத்தை கற்றுக்கொண்டே இருப்போம். எப்போ இந்த ஆனாபான சதி ஞானம் வந்து நம்ம அந்த ஆன்மீக ஞானம் வந்ததுன்னா நம் பிராக்டிக்கல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் செய்கின்றோமோ அப்போது மட்டும்தான் நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும். இதெல்லாம் நம்ம செய்யத்தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும். அதாவது நம்மளுக்கெல்லாம் தெரியும், அதாவது கிரீன் ரெவல்யூஷன் இருக்கு, அதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன் இருக்கு. இது வந்து ஹியூமன் ரெவல்யூஷன். என்ன சொல்றோம்? இது ஹியூமன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறோம். ஹியூமன் ரெவல்யூஷன் என்ன? நம்ம செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு மனிதனாகவும் மனிதநேயத்துடன் இருப்பது தான் ஹியூமன் ரெவல்யூஷன். நான் கோபப்பட்டுட்டு தான் இருப்பேன், நான் எல்லாரையும் திட்டிட்டு தான் இருப்பேன், நான் செய்யறது தான் செயலு, யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறவங்க எல்லாமே இந்த தியானத்துல உட்கார்ந்த பிறகு அவங்க என்னவா மாறுறாங்க? மனிதனாக மாறுறாங்க. கோபம் வரலாம், எங்க வரணுமோ அங்க வரலாம், பேசலாம், எங்க பேசணுமோ அங்க பேசலாம், எது பேசக்கூடாது பேசக்கூடாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம வந்து ஆனாபான சதி தியானம் போன்ற பல தியானங்களை நம்ம செயல்படுத்தும் போது, அது வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் செய்யும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து மனிதனாக மாறுகின்றோம். ஹியூமன் ரெவல்யூஷன். அவங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலிருந்து நல்ல பிரசித்தமான பிரகாசமான வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னா அதுதான். அப்போ அது வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும் போது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம உடம்புக்குள்ளார மாற்றம் ஏற்படுது. அப்போ அடுத்தது தோற்றம் என்ன சொல்றது? அடுத்தது மார்க்கம் என்னன்னா பார்த்தோம்னா சோலார் சிஸ்டம்னு இந்த பிரபஞ்சத்துல இயங்கிக் கொண்டிருக்குது சொல்றோம். அப்போ அங்க ஒரு அபேண்டன்ஸ் கிடைக்குது, ஒரு அபரிதமாக இருந்துட்டு தான் இருக்கு. பொதுவாக இதை பற்றி ஒருவரிடம் கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க நிறைய மினரல்ஸ் இருக்கு, நிறைய மெட்டல்ஸ் இருக்கு, அதாவது கனிம வளங்கள் இருக்கு, அதுல நிறைய வெரைட்டி கூட இருக்குது, இது எல்லாமே நம்ம கண்டுபிடிப்பு தான், கொஞ்சம் தான். ஆனா இன்னும் நிறைய சோலார் இருக்கு, அதுல இன்னும் எத்தனையோ பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ ஸ்பீசியஸ்ன்னு பார்த்தோம்னா யாராலையும் வந்து கணக்கிட முடியாது. ஸ்பேசியஸ் அவ்வளவு வந்து அந்த அளவுக்கு அங்க இருக்கிறத நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அது அப்பயே நம்ம அப்பரத்து பெருமான் சொல்லியிருக்கிறார், அணுக்குள் அணு, கோடியான கோடி அணுக்கள் உள்ள அந்த சோலார் சிஸ்டத்தை அதுல இருக்கிறது எல்லாமே இறைவன் தான், சிவன் தான் அப்படின்னு சொல்றார். அணுக்குள் அணுன்னு சொல்லி கோடான கோடி சூரிய உலகத்தை படைச்ச இறைவனை நம்ம வந்து சிவன் அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த சிவன் அதுதான் சொல்றாங்க. இப்ப என்னன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, கணக்கிட முடியாத அளவுக்கு இந்த சூரிய மண்டலம் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நாம இருக்கிறது ஒரு பிளானெட்டு, நாம இருக்கிறது சூரிய மண்டலம். இந்த மாதிரி எத்தனை உலகங்கள் இருக்குது அப்படின்னா கணக்கிடவே முடியாது, ஸ்பேசியஸா இருக்குது அப்படிங்கிறாரு. சோ இப்போ பார்த்தோம்னா இன்னும் புது புது உலகங்களை தேவர்களும் ஏஞ்சல்களும் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க நிறுத்தில்ல, உலகங்களெல்லாம் இன்னும் படைக்கணும், இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. புதுசா அனிமல்ஸ், அது புதுசா பிளானட்ஸ் வருது. அப்ப எல்லாமே ஒரு அபரிதமாகத்தான் இருக்குது. நம்ம இந்த உலகத்துல, இந்த பூமியில, நம்ம இடத்துல இருக்கிறத நம்ம சௌரியமா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் மீறி அங்க ஒரு அபேண்டன்ஸ் இருக்குது. அந்த அபேண்டன்ஸ் வந்து பிளானட்ஸ், புது புது பிளானட்ஸ், புது புது அனிமல்கள்,
புது புது இப்ப ஏலியன்ஸ் எல்லாம் சொல்றோம், யாருமே பார்க்கலன்றாங்க. ஏலியன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப ஏலியன்ஸ் எல்லாம் இப்ப யார் படைச்சது? அந்த தேவர்களும் அந்த ஆஞ்சல்ஸ்களும் அந்த படைக்கும் கடவுள்களும் கலந்து எல்லாம் பேசி இந்த மாதிரி எல்லாம் உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவோ யூனிவர்சல் லாஸ். அப்புறம் அப்புறம் பியூட்டிஸ் நேச்சுரல், பியூட்டிஸ் நேச்சுரல் அப்படின்னு சொல்றோம். பியூட்டிஸ் இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளவு இருக்கணும் பார்த்தால் எண்ணிலடங்காத அளவுக்கு இருக்குது. அடுத்தது என்னன்னா டிகிரி ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட், டிகிரி ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிகிரி ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா வேறொன்னும் கிடையாது, சோல் எவாலுவேஷன்ல நாம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது போல பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு நாம் இன்னும் இந்த லெவல்ல தான் இருக்கேன்னா, நான் பேபி சோல் அல்லது நான் யங் சோல் லெவல்ல தான் இருக்கேன்னா, இல்ல ஓல்டு சோல் லெவல்ல இருக்கேனா போயிட்டேன், ஓல்டு சோல் லெவலுக்கு போயிட்டேன்னா மேபி நான் இந்த இன்ஃபினிட் சோல் லெவலுக்கு இருப்பேனா என்ற ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம். நான் பேபி சோலா இல்ல யங் சோலா ஓல்டு சோலா இல்ல இதுக்கு மேல நான் வேற இன்ஃபினிட் சோல் லெவலுக்கு போயிட்டேனா அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம நம்ம இந்த மெடிடேஷன் சீசன்ல அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தா பர்டிகுலரா இந்த செல்ஃப் மாஸ்டரி ப்ரோக்ராமை தாண்டி இப்போ நம்ம ஒரு ஒரு ஹையர் டாப் என்டர் ஆகிட்டு இருக்கோம். நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்டர் ஆகிட்டு இருக்கோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணி ஸோ இதுல நம்ம ரொம்ப ஜாயின் பண்ணி இருக்கோம். பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஓல்டு சோல் லெவல்ல இருந்து எண்டுல தான் இருக்கிறோம். அதாவது அடுத்த டிரான்சென்ட் லெவலுக்கு நம்ம என்டர் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் நம்ம கனெக்ட் ஆகி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இங்க இன்க்ளூடிங் மைசெல்ஃப் எல்லோருமே பார்த்தோம்னா ஒரே நிலையில் தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஆக நாம இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த தியான மகா யஜ்ஞத்துல இந்த ராமநாயக்கன்பேட்டையில கலந்துக்கிட்டு நம்ம இதுல நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகக்கூடிய இதுல இருக்கு. நான் 5ஆம் தேதி அன்னைக்கு சர்ஜிக்கல் இது நடக்குது, சர்ஜிக்கல் ஆஸ்ட்ரல் சர்ஜிக்கல் நடக்குது. அதுல நமக்கு வியாதிகள் எதா இருந்தாலும் அந்த ஆஸ்ட்ரல் சர்ஜிக்கல் மூலியமாக நிறைய நமக்கு ஒரு இது உடல்லாம் சுமாராகி நல்லபடியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. முடியாதவங்க எல்லாம் கூட அங்க உட்கார்ந்து அதாவது அகஸ்தியர் பிரமிட்ல மேல இருக்கு, அந்த அகஸ்தியர் பிரமிட்ல அமர்ந்துகிட்டு இந்த தியானத்துல 3 மணி நேரம், அந்த 3 மணி நேர தியானத்துல நம்ம கலந்துக்கிட்டோம்னா அந்த ஆஸ்ட்ரல் சர்ஜிக்கல் நடந்து நம்ம உடம்புல பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். அந்த மாற்றத்தை நம்ம கண்டிப்பா நமக்கு தேவைன்னும் போது நம்ம இது பண்ணிக்கிறதுல ரொம்ப முக்கியம். அது போல பலவித இதெல்லாம் பண்ணும் போது தான் நம்ம நம்ம அந்த லெவல், இந்த லெவல் மேல லெவலுக்கு வரணும். அது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். நாம் கூட சொல்லுவோம், லைக் அட்ராக்ட்ஸ் லைக், ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, பேர்ஸ் ஆர் சேம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ எல்லோருமே ஒரு ஃப்ரீக்வன்சி லெவல்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அப்போ டோர்க்கம் தான் இது சொல்றாருன்னா, அதாவது மேட்ச் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு புதுசா ஊருக்கு நமக்கு இந்த மாதிரி லைப்ரரி எங்க இருக்குன்னு சொன்னா, அந்த லைப்ரரி இதுல இருக்கிறவங்க கரெக்டா அவங்களுக்கு கனெக்ட் கிடைப்பாங்க. சார் நான் அப்பதான் லைப்ரரியில இருந்து வந்தேன் சார், இதை பாருங்க எப்படி போய் லெஃப்ட்ல போய் ரைட் போங்க. அதே ஒருத்தர் குடிமகனாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, எங்கன்னு அவர் கரெக்டா ஒரு ஆளை பார்த்து தெரிஞ்சுக்கும். இந்த ஆளை கேட்டா நமக்கு எங்க நமக்கு சரக்கு கிடைக்கும்னு அவர் கரெக்டா கேட்பாரு. கேட்ட உடனே நேரா இந்தப்பா இங்க போய் பீச்சாங்கையில போய் ஒட்டாங்கையில திரும்பினா உனக்கு அங்க கிடைக்குது போப்பா அப்படின்னு. அது மாதிரி அந்த நம்ம என்ன எண்ணத்தோட போறோமோ அந்த எண்ணம் இவங்களையும் தேடிடும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அதான் லைக் அட்ராக்ட்ஸ் லைக், அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, பேர்ஸ் ஆர் சேம் சொல்லுவாங்க. இதுல நம்ம நிறைய நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு நமக்கு கனெக்ட் ஆகும். ஒண்ணு நம்ம ஆனாபான சதி தியானம் மட்டும் பண்ணா நமக்கு முக்தி மோட்சம் கிடைக்குமானா கிடையாது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், நம்ம பழைய நிலைமையில மாறணும். நம்ம எங்க சோல்ல நம்ம பறக்கும் போது என்ன நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தோமோ அதை நடைமுறைப்படுத்தணும். இன்னைக்கு உனக்கு கஷ்டம் ஏன் வருது அப்படின்னா, நீ ஒண்ணு
அந்த கஷ்டத்தை நீ கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம். இல்லையா, நீ கேட்டு வாங்கிட்டு வந்ததுல இருந்து டைவர்ஷன். என்னப்பா அவங்க என்ன பார்த்துட்டு தான் இருக்க போறாங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, நாம இங்க ஓரமா தானே ஒளிஞ்சுட்டு தானே எல்லா வேலையும் பண்றோம், பக்கத்துல இருக்கவனுக்கே தெரியாது, அங்க மேல இருக்கவனுக்கு தெரியுமா, நான் பாட்டி பண்ண அவ்வளோப்பா, மனசு எப்படி அப்படி செஞ்சுட்டு போலாம் அப்படின்னு. அந்த மாதிரி டைவர்ஷன்ல போகும்போது தான் இந்த பெயின் வர்றதும் நமக்கு சங்கடங்கள் வர்றதும், அந்த நேரத்துல சந்தோஷமா இருந்தாலும் பிற்காலத்துல அது மோசமாயி நமக்கு பெரிய வட்டி முதலுமா சேர்ந்து கிடைக்கிறதும் கிடைக்கும். ஆகையால நாம பிரபஞ்சத்துக்கு பயப்படணும். ஆகாஷ் ரிகார்ட்ஸ்ல ஒவ்வொன்றும் எந்த வித விஷயங்களுமே பஞ்சாபூதங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ரூம்ல போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டீங்க, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறீங்க, ஜன்னல் கதவெல்லாம் மூடிடுறீங்க, ஏதோ ஒரு செய்யக்கூடாத விஷயத்த செய்யறீங்கன்னா, யாருமே இல்ல, யாருமே பார்க்கலப்பா, நான் செய்யறது யாருக்குமே தெரியாதுப்பா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அங்க காத்து இருக்கு. அப்போ அந்த காத்து கண்டிப்பா உங்களுடைய மெசேஜை எடுத்துட்டு போய் ஆகாஷ் ரிகார்ட்ஸ்ல சேர்த்திடும். ஆக எதுவுமே யாருக்கும் தெரியாம எதுவுமே நடக்காது. அதனால நாம பிரபஞ்சத்துக்கு பயப்படணும். நம்ம உண்மையான ஆனாபான சதி தியானம் பண்றவங்களுக்கு நம்ம குருஜிக்கு பயப்படணும், சத்தியத்துக்கு பயப்படணும், நியாயத்துக்கு பயப்படணும். அப்போ நம்ம வந்து நேர்மையாக இருந்த வழியும் நமக்கு எதை பத்தி கவலை இல்லை. அதனால நம்ம உயிருக்கு பயப்பட வேண்டியதில்லை, உண்மைக்கு நம்ம பயப்படணும். நம்ம நன்மை செய்யணும் போது நல்லவங்க 4 பேர் நம்ம கண்டிப்பா உதவுவாங்க. தர்மம் தலை காக்கும். அப்போ தர்மம் தளத்தை வந்து நம்ம தலை காக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொன்றும். அப்போ எல்லாமே நாம நல்லா இருப்போம், நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நம்ம பரம்பரை நல்லா இருக்கும். 4 பேருக்கு நன்றி சொன்னதுனால நம்ம நல்லதா இருக்கும். அதான் அவேர்னஸ்ல டோர்க்கம். அந்த டோர்க்கம் சொல்றது நம்ம வந்து நம்ம பத்ரிஜி ஏற்கனவே எல்லாமே சொல்லி இருக்கிறதுனால அவருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாமே இருக்கு. அவரு நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சுத்தான் நமக்கு இத்தனை விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆகையால அவருடைய கனவுகள் நனவாக வேண்டும், அவர் கனவுகள் சிறக்க வேண்டும். அவருக்காக வாழலன்னா அவர் எப்பயோ வாழ்ந்திருப்பாரு. இன்னும் கூட நமக்கு பத்ரிஜின்னு கூப்பிட்டா நம்ம பக்கத்துல அருகில உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய எல்லா வேலையும் அவர் செஞ்சுட்டு வர்றாரு. நம்ம வந்து தியானம் பண்ணணும், அதே மாதிரி சுவாத்தியாயம் செய்யணும், சத்சங்கம் பண்ணணும். அதே போல நம்ம வந்து தியானம் பண்றது மட்டும் இல்லாம பிரமிடு நம்ம இருக்கிற வீட்டுல கட்டிக்கணும். அதே போல வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடேரியனா மாறணும். சாக்காரம் அப்படின்னு சொல்றோம், சாத்காரம் நாம் செய்யணும். அப்ப இது வந்து உலகம் பூராவும் செய்யும் போது உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கொல்லாமை இருக்கிறதுனால அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்மளை வாழ்த்தும். அப்போ இறக்க குணம் நமக்கு வந்ததுன்னா நம்ம அடுத்தவங்க மேல காமிக்கும் போது ஏன் நம்ம வீட்டுல காமிக்க மாட்டோமா? நம்ம கடுமையான சொல் கூட வந்து அது தவறு அப்படிங்கிறார். கடுமையான நம்ம பேச அது இது பண்றது கூட செயல்கள் செய்யறது கூட தவறுங்கிறார். அப்போ அங்க என்ன இருக்கும் நமக்கு? அங்க நமக்கு பொறுமை வரும், கருணை வரும். அந்த கருணை உள்ள வரணுங்கிறதுக்காக இத்தனை வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆகையால எல்லோருக்கும் நம்ம கேட்டுக்கொண்டதுனால தியானம் செய்யுங்க. யார் யார் தியானம் செய்யலாம்? உயிர் இருக்கவங்க எல்லாரும் செய்யலாம், மூச்சு இருக்கிறவங்க எல்லாரும் செய்யலாம். எவ்வளவு நேரம் செய்யலாம்? எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம். அப்போ ஸ்கை இஸ் த லிமிட். அப்போ ஒரு மினிமம் வேணாமா சார்? நீங்க பாட்டி எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம்னு செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? வேற வேலை பார்க்க வேணாமா? ஆமாப்பா, பாரு, நீ பாக்குற நேரம் வந்து உன்னுடைய ஆயுஸ் எவ்வளவு? உனக்கு 20 வயசுன்னா 20 நிமிஷம் செய், 10 நிமிஷம் முதல்ல செய், ஒரு 5 நிமிஷம் முதல்ல செய். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி உனக்கு வந்து நிறைய நேரம் நீங்க அந்த 20 நிமிஷம் ஃபாலோ பண்ணு. இன்னும் நீ டார்கெட் பெருசா இருந்ததுன்னா இன்னும் ஜாஸ்தி பண்ணு. ஆக ஒரு செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தடங்களே கிடையாது. நீங்க அப்ப வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம். உங்க வீட்டிலேயே உட்காந்து அருமையா எந்த வித செலவும் செய்யாம அருமையா உட்காந்துட்டு காலம் அடிச்சு உட்காந்தா தீர்ந்து போச்சு. நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணுமே கிடையாது. மூச்சு கவனியப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. மந்திரம் இல்லை, ஜபம் இல்லை, எந்த வித இதுவும் கிடையாது. ஈஸியானது, ரொம்ப சுலபமானது, நம்ம கேட்டது கிடைக்குது. நம்ம செலவே இல்லாம நம்ம வீட்லயே உட்காந்துக்கிட்டு எங்கேயும் போகாம நம்ம வந்து ஆண்டவனை இறைவனை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம்.
அவரு இந்த மாதிரி செய்யறதுக்கு ஆள் யார் இருக்காங்கன்னு தேடி தேடி நம்ம வீட்டுக்கு வருவார். ஆக நீ தேட போக வேண்டியதில்ல, அவர் உங்களை தேடி வர்றாரு. அப்போ இது சிறந்த தியானத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு பழனியப்பண்ணையா அவர்களுக்கும் மற்றும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு அடுத்த நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பான விஷயத்தை நம்ம பார்ப்போம். நன்றியா, வணக்கம்.